இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பிலிருந்து அவசரமாக யாழ்ப்பாணம் கொண்டு வரப்பட்ட கைதிகள். நாமலிடமிருந்து சஜித்துக்கு பிறந்த அவசர கடிதம். பாதயாத்திரை குழுவிலிருந்து அகற்றப்பட்ட சுப்பிரமணி நாய் கதிர்காமத்தை சென்றடைந்தது. அரசியல் பழிவாங்கல் நாட்டின் பிரதான தலைப்பாக மாற முடியாது. பலோகன் சிவப்பு அட்டை சர்ச்சை, ட்ரம்பின் விமர்சனத்துக்கு பீவா கடும் எதிர்ப்பு. பலத்த மற்றும் அதிரடி பாதுகாப்புடன் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட 60 சிறை கைதிகள். கமத்தொழில் அமைச்சரின் வரவு செலவு திட்டத்துக்கு முன்னரான கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில். கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசின் கடமை, ஐநா வலியுறுத்தல். தொடர்பான விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து அங்கிருந்த கைதிகளில் 60 பேர் நேற்று யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 2 தினங்களாக கைதிகளுக்கு இடையில் இடம்பெற்ற பயங்கர மோதலில் சிறை காவலர்கள் உட்பட 27 பேர் உயிரிழந்ததோடு 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த கோர சம்பவத்தை அடுத்து நீர்கொழும்பு சிறைச்சாலை அமைந்துள்ள பகுதி முழுவதும் பதற்றமான சூழல் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக அங்குள்ள கைதிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நோக்கிலும் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிறைச்சாலைக்கு பிரித்து அனுப்பப்பட்டுள்ளனர். சட்டத்தின் ஆட்சியை பலவீனப்படுத்தும் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிக்கும் அரசாங்கத்தின் முயற்சி குறித்து அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் கூடி பேசி கலந்துரையாட வேண்டும் என கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஒரு விசேட கடிதத்தை எழுதியுள்ளார். இந்த நடவடிக்கை சட்டத்தின் ஆட்சி மற்றும் ஜனநாயகத்தின் மீதான கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை சட்டசபை, ஆசிய சட்டசபை மற்றும் பொதுநலவாய சட்டசபை ஆகியவை இது தொடர்பாக ஏற்கனவே தமது அதிருப்தியையும் எதிர்ப்பையும் வெளியிட்டுள்ள நிலையில் இலங்கையில் சட்டத்தின் ஆட்சி மற்றும் ஜனநாயகத்தை மதிக்கும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இதை வன்மையாக எதிர்க்க வேண்டும் என அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் பேசுபொருளாக மாறியுள்ள சுப்பிரமணியம் என அழைக்கப்படும் நாய் அதன் உரிமையாளரால் பாத யாத்திரை குழுவிலிருந்து பிடிக்கப்பட்டெடுத்து போலீசாரின் அனுமதியுடன் முச்சக்கர வண்டி மூலம் கதிர்காமத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. தகவலின்படி குறித்த நாயின் உரிமையாளர் செல்வச்சந்நிதி முருகன் ஆலயத்திலிருந்து கதிர்காமம் நோக்கி ஆரம்பிக்கப்பட்ட பாத யாத்திரையில் இணைந்திருக்கின்றார். இந்த பாத யாத்திரை முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, கல்முனை, அக்கரைப்பற்று, திருக்கோவில், பொத்துவில் ஆகிய பகுதிகள் வழியாக சுமார் 400 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து நேற்று முன்தினம் இரவு பானமய சென்றடைந்துள்ளது. இந்த நிலையில் பாத யாத்திரை குழுவை வழிநடத்தியவருக்கும் நாயின் உரிமையாளருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து உரிமையாளர் அந்த குழுவில் இருந்து விலகி பானம பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் அவர் பானமை போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகி சுப்பிரமணியம் என பெயரிடப்பட்ட இந்த நாய் தாம் வளர்த்து வந்த செல்லப்பிராணி என்றும் பாத யாத்திரையின் போது தொடர்ந்து தம்முடன் வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பாத யாத்திரை குழுவில் இருந்து ஒருவர் அந்த நாயை பயன்படுத்தி பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாகவும், எனவே நாயை தாமே கதிர்காமத்துக்கு அழைத்துச் செல்ல விரும்புவதாகவும் போலீசாரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. இதையடுத்து போலீசார் வழங்கிய அனுமதியின் பெயரில் நேற்று மாலை முச்சக்கர வண்டி மூலம் நாயை அதன் உரிமையாளர் கதிர்காமத்துக்கு அழைத்துச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை இந்த நாய் தொடர்பாக முன்னதாக கல்முனையில் முஸ்லிம் இளைஞர் ஒருவர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவத்தில் அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். அத்துடன் இந்த சம்பவத்தை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இரு மதங்களைச் சேர்ந்த சிலர் ஒருவரையொருவர் இழிவுபடுத்தும் வகையில் கருத்துக்களை பதிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சவுதி அரேபியாவில் வசிக்கும் இந்து இளைஞர் ஒருவர் முஸ்லிம் மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் பதிவு வெளியிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக அந்த நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் மத உணர்வுகளுடன் தொடர்புபடுத்தப்பட்டு பரவலாக பேசப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரசாங்கம் தனது முழு முயற்சியையும் அரசியல் செய்வதற்கு அரசியல் பழிவாங்கலுக்காக மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருப்பதாக சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீர குற்றம் சுமத்தியுள்ளார். இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் மக்களுக்கு ஒருபோதும் மகிழ்ச்சியோ அல்லது அவர்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தி ஒரு நாடாக முன்னோக்கி செல்லவோ முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் அண்மை காலமாக வரலாற்றில் இடம்பெற்ற மிக துயரமான சம்பவத்துக்கு முன்னால் நாம் நடத்தும் இந்த விவாதத்தில் அனுமானங்களை மேற்கொள்வதையோ சேறு பூசுவதையோ அல்லது தங்களது குறுகிய அரசியல் தேவையை வெளிப்படுத்துவதையோ விட
அதனை நேர்மையாக புரிந்து கொண்டு இதற்கான தீர்வை வழங்க முயற்சிப்பதே மிக முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். சிறை அதிகாரிகள் உயிரிழந்த சம்பவங்கள் என் நினைவுக்கு வரவில்லை. அப்படி இருக்க மிகவும் கடினமான சூழ்நிலைக்கு மத்தியில் பெரும் சேவையாற்றி வந்த சிறைச்சாலை திணைக்கள அதிகாரிகள் உயிரிழந்தும் இருக்கின்றனர். அதேபோல அப்பாவி மனிதர்களும் உயிரிழந்துள்ளனர். நான் அப்பாவி என்று கூறுவது எமது நாட்டின் இந்த சட்ட அமைப்புக்கு இருக்கும் குறைபாடுகள் மற்றும் அது பிரதிபலிக்கும் முடிவுகளினூடாக சிறைச்சாலைக்குள் சென்றவர்களும் அங்கு இருந்திருக்கலாம். அனைவரையும் போதைப்பொருள் கடத்துபவர்கள், கசிப்பு காய்ச்சுபவர்கள் என்ற கணக்கில் சேர்ப்பது நீதியோ நியாயமோ அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் அதுவே இந்த நாட்டின் பிரதான தலைப்பாக மாற முடியாது. எனவே நான் மிகவும் உருக்கமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நாம் அனைவரும் இந்த நாட்டின் இலவச கல்வியினால் இந்த நிலைக்கு வந்தவர்கள் என்றால் சமூகத்தை பற்றிய ஒப்பீட்டளவில் கூடுதல் புரிதல் அறிவு நமக்கு இருக்கின்றது என்ற எண்ணம் எம்மிடம் இருந்தால் குறைந்தபட்சம் இந்த உரையாடலை இதைவிட ஒரு உயர்வான இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நமது தாய்நாடு கட்டியெழுப்பப்பட்ட அபிவிருத்தியையும் வளம் பெற இடமளியுங்கள். எமது இளைஞர்களுக்கு இந்த நாட்டை பற்றி, எமது தாய்நாட்டை பற்றி ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தும் நியாயமான ஆக்கப்பூர்வமான உரையாடலை இந்த சமூகத்தில் ஏற்படுத்துங்கள். அதன் மூலம் ஒரு நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்பை பயன்படுத்துங்கள். அவ்வாறன்றி இந்த குறுகிய இடத்தில் இருந்து கொண்டு செய்யும் அரசியலால் யாருக்கும் நல்வாழ்வு கிடைக்காது என்று கூறி விடைபெறுகின்றேன் என தெரிவித்துள்ளார். உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் அமெரிக்க அணியின் நட்சத்திர வீரரான போல்ஹரின் பலோகனுக்கு சிவப்பு அட்டை காட்டிய பிரேசிய நடுவர் ட்ரஃபோல் கிளாஸின் நேர்மையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். இதற்கு சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பின் பீபா கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு நடுவர் ட்ரஃபோல் தனது முழு ஆதரவையும் வழங்கியுள்ளது. பாஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினால் அணிக்கு எதிரான லாஸ்ட் 32 சுற்றின் போது எதிரணி வீரரின் கணுக்காலில் அவர் மிதித்ததற்காக நடுவர் அவருக்கு சிவப்பு அட்டை விதித்திருந்தார். பின்னர் பீபா இந்த தடையை நீக்கிய போதிலும் டொனால்ட் ட்ரம்ப் திங்களன்று இந்த தீர்ப்பு குறித்து பேசுகையில், நடுவர் கடந்த கால பின்னணியை சோதித்து பார்த்தால் அவர் சற்று சந்தேகத்துக்குரியவராக தெரிகின்றார் என்று விரிவான விளக்கம் அளிக்காமல் குற்றம் சாட்டியுள்ளனர். ட்ரம்பின் இந்த விமர்சனத்துக்கு பதிலடி கொடுத்துள்ள பீபா, உலக முன்னணி தொழில்முறை நடுவர்களில் ஒருவர் மற்றும் பீபாவின் உயரடுக்கு நடுவர் குழுவில் மதிப்புமிக்க உறுப்பினர். அவரது தொழில் வாழ்க்கையில் எப்போது மிக உயர்ந்த நேர்மையையும் நிபுணத்துவத்தையும் அவர் நிரூபித்துள்ளார் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் நடுவர்களை அனைவரும் மதிக்க வேண்டும் என்றும் நடுவர்கள் இல்லாமல் கால்பந்தாட்ட போட்டி சாத்தியமில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகளில் 60 பேர் நேற்று பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சிறைச்சாலைக்கு இடையிலான பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்தும் நோக்கிலும் கைதிகளை பிரித்து தங்க வைக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே இந்த இடமாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கைதிகளை ஏற்றி சென்ற வாகனம் தொடருக்கு விசேட அதிரடிப்படை மற்றும் ராணுவத்தினர் இணைந்து பாதுகாப்பு வழங்கியதுடன் மட்டக்களப்பு சிறைச்சாலையைச் சுற்றி பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட பதற்ற நிலை தொடர்ந்து சம்பவத்துடன் தொடர்புடைய கைதிகளை வேறு சிறைச்சாலைக்கு மாற்றும் நடவடிக்கைகளை சிறைச்சாலை நிர்வாகம் முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றது. ஏற்கனவே கைதிகளில் 60 பேர் யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 2 தினங்களாக கைதிகளுக்கு இடையில் இடம்பெற்ற பயங்கர மோதலில் சிறை காவலர்கள் உட்பட 30 பேர் உயர்ந்ததோடு 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளமை தெரியவந்துள்ளது. கம்பத்தூரில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் கீழ் செயற்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றத்தை மீளவும் மற்றும் 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதி தேவைகள் குறித்து கலந்துரையாட ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் உள்ள விவசாய திணைக்கள, கமநல அபிவிருத்தி திணைக்களம், ஏற்றுமதி விவசாய திணைக்களம், அறுவடைக்கு பின்னரான தேசிய முகாமைத்துவ நிர்வாகம் உள்ளிட்ட நிறுவனங்களால் 2026ஆம் ஆண்டிலே செயற்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து இங்கு தனித்தனியாக ஆராயப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நிறுவனங்கள், திணைக்களம் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களால் பராமரிக்கப்படும் அனைத்து நீர்ப்பாசன திட்டங்களையும் மாவட்ட மட்டத்தில் நிறுவப்பட்ட ஒரு அலகின் மூலம் ஒழுங்குபடுத்தவும் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்படும் நீர்ப்பாசன மறுசீரமைப்புகளை வரைபடமாக்கவும் ஜனாதிபதி இங்கு அறிவித்துள்ளார். 2026 வரவு செலவு திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதியை அதிகபட்சமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி விவசாயம் மற்றும்
கைத்தொழில் துறைகளில் இளம் தொழில் முனைவோருக்கு வழங்கப்படும் குறைந்த வட்டி வங்கி கடன் வசதிகளை இளைஞர்கள் மத்தியில் மேலும் பிரபலப்படுத்துமாறு அறிவித்தல் வழங்கியுள்ளார். குறிப்பாக ஏற்றுமதி விவசாய பயிர்களை மேம்படுத்துவதற்கும் அது சார்ந்த உற்பத்திகளை அதிகரிப்பதற்கும் புதிய முன்மொழிவுகள் மற்றும் திட்டங்களை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட சம்பவம் குறித்து இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் என்ட்ரோ பிரெஞ்ச் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபை விடுத்த அறிக்கையில் இந்த துயர் சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்டதோடு காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சிறை அதிகாரிகள் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் சேவை செய்வதில் சவாலான மற்றும் கடினமான கடமைகளை மேற்கொள்கின்றார்கள் என சுட்டிக்காட்டியுள்ள அவர், அத்துடன் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட கைதிகள் அரசின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பின் கீழ் இருந்தவர்கள் என்பதால் சிறைச்சாலை அமைப்பின் பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் அங்குள்ள கைதிகள் ஆகிய இரு தரப்பினருமே கூடுதல் பாதுகாப்புக்கு உரித்துடையவர்கள் என்று அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரசின் அடிப்படை பொறுப்பாகும் என்று தெரிவித்துள்ளார். இலங்கையில் சிறைச்சாலை அமைப்புகள் தொடர்ச்சியாக முதலீடுகளை மேற்கொள்வதன் அவசியத்தை இந்த சம்பவம் உணர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள வதிவிட ஒருங்கிணைப்பாளர், சிறைச்சாலைகளில் காணப்படும் அதிகளவான நெருக்கடி, காலாவதியான நடைமுறைகள் மற்றும் தடுப்பு காவல் நிலையங்களில் உள்ள வசதி குறைபாடுகள் ஆகியவை இலங்கையிலும் உலகளாவிய ரீதியிலும் உள்ள சிறைச்சாலை அமைப்புகளில் காணப்படும் பெரும் சவாலாகும் என்று தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை பாதுகாப்பை வலுப்படுத்தல், தடுப்பு காவல் வசதிகளை மேம்படுத்தல் மற்றும் சிறைச்சாலை ஊழியர்களின் நலனை உயர்த்துதல் ஆகியவற்றுக்காக தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உள்ளிட்ட தொடர்ச்சியான ஆதரவை இலங்கைக்கு வழங்க தயாராக இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தனது அறிக்கையில் மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பிலிருந்து அவசரமாக யாழ்ப்பாணம் கொண்டுவரப்பட்ட கைதிகள். நாமலிடமிருந்து சஜித்துக்கு பிறந்த அவசர கடிதம். பாத யாத்திரை குழுவிலிருந்து அகற்றப்பட்ட சுப்பிரமணி நாய் கதிர்காமத்தை சென்றடைந்தது. அரசியல் பழிவாங்கல் நாட்டின் பிரதான தலைப்பாக மாற முடியாது. பலோகன் சிவப்பு அட்டை சர்ச்சை, ட்ரம்பின் விமர்சனத்துக்கு பீவா கடும் எதிர்ப்பு. பலத்து மற்றும் அதிரடி பாதுகாப்புடன் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட 60 சிறை கைதிகள். கமத்தொழில் அமைச்சரின் வரவு செலவு திட்டத்துக்கு முன்னரான கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில். கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசின் கடமை, ஐநா வலியுறுத்தல். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.